நீர் உடங்காது குறுக்கும் துப்பார் திருமையை குடிக்க அனுப்பாலும் தப்பாமல் சாவார். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல என்னென்ன பார்த்துருக்கோம்னா லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், ஆயுள் பாவம், செவ்வாய் பலமா பலவீனமா, இது 4 இதையும் பார்த்துட்டோம். அடுத்து கிரக சேர்க்கைகள் பார்க்கலாம். ஓகே, லக்னம் பொருத்தம் பொதுவாக வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா 2, 12, 4, 10, 6, 8 இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த கான்செப்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா பொதுவாக அந்த 10 பொருத்தம் பார்க்குற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியோ லக்னமோ 6 ராசிக்கு மேலே இருந்ததுன்னா அது 4-5 பொருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம் அப்படின்றது மாதிரி வருது இல்லையா. அதுக்காக தான் இந்த 2, 12, 2ன்றது பெண்ணு, 12ன்றது ஆண். ஸோ 2லேருந்து 12 பார்க்கும்போது 6க்கு மேலே வந்துருக்கு. அதேமாதிரி 4லேருந்து 10 பார்க்கும்போது 6க்கு மேலே வந்துருக்கு. 6லேருந்து 8 பார்க்கும்போது 6க்கு மேலே வந்துருக்கு. ஸோ ஈஸியாக இது வந்து பொருத்தம், அந்த 10 பொருத்தத்தில் 4-5 பொருத்தங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதகம் இல்லாத பட்சத்தில் 5, 9 சேர்க்கலாம், 3, 11 சேர்க்கலாம், 7, 7 சேர்க்கலாம். பாதகமாக இல்லாத பட்சத்தில் இதுதான் வந்து லக்னத்துக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லக்னத்துக்கு பார்க்கும்போது 4, 10 இருக்கும்போது வைநாசிக புள்ளியில் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற விதிமுறைகள். ஓகே, இந்த 6, 8 இருக்கும்போது அம்சத்தில் இது வந்து பலமாக இருக்கு. அம்சத்தில் 6, 8 இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல இப்போ லக்னத்து ராசியில் 6, 8 இருந்துட்டு அம்சத்தில் 6, 8 இருக்கக்கூடாது. ஸோ அம்சத்துலேயும் 6, 8 இருக்கான்னு பார்க்குறோம். அம்சத்தில் 6, 8 இல்லைன்னா நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். ஓகே, இது இல்லாத பட்சத்தில் இப்போ வந்து பெண் முன்னாடியும் ஆண் பின்னாடியும் இல்லாத பட்சத்தில் சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆண் வந்து ரிஷப ராசியாகவும் பெண் வந்து மேச ராசியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு நம்ம வெயிட்டேஜ் வந்து ஒரு 50% தான் கொடுக்குறோம். மற்ற பொருத்தங்கள்லாம் சரியாக வந்ததுன்னா இது ஓகேன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுவும் வந்து சரியில்லை அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக பெண் முன்னாடியும் ஆண் பின்னாடியும், அதாவது 2, 12ல் 2ஆம் நம்பர் அப்படின்றது பெண்ணு, 12ஆம் நம்பர்ன்றது ஆண். நம்ம சொன்ன அந்த 2, 12, 4, 10, 6, 8 எல்லாத்துலேயுமே இந்த சின்ன நம்பர் வர்றது பெண்ணோட லக்னம், பெரிய நம்பர் வர்றது ஆணோட லக்னம். அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து ராசி இதே மெத்தடில் தான் பார்க்குறோம். ராசி பார்க்கும்போது 2, 12, 4, 10, 6, 8 இருந்தாலும் பரவாயில்லன்றோம். அது இல்லாமல் இங்கே வந்து இந்த இதை பார்த்துரும், நம்ம வைநாசிக புள்ளியை பார்த்துரும், வைநாசிக நட்சத்திரத்தை பார்த்துரும். அதில் வைநாசிக நட்சத்திரத்தில் முக்கியமாக வைநாசிக புள்ளியில் அந்த கிரகங்கள் உட்காந்துருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது இல்லாமல் தாராபாலனை பார்க்கணும். தாராபாலனை முக்கால்வாசி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 1, 3, 5, 7 பொறுத்துறது இல்லை. இதில் 3ன்றது கூட ஓரளவுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கலாம். 4ன்றது தான் கொஞ்சம் பாதகத்தை கொடுக்குறது மாதிரி ஆய்வுகளை சொல்லுது. அதனால் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விஷயம் எடுத்துருங்க. இந்த 3, 4 அப்படின்ட்டு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குரு பலம் இல்லை வந்து குரு பார்க்குறது 8ஆம் இடம் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இது இருந்ததுன்னா 3வது நட்சத்திரத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், 4வது நட்சத்திரத்தை விளக்கலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்து ஆயுள் பலம் போகிறோம். ஆயுள் பலத்துக்கு என்ன பண்ணுறோம், மொத்தம் 8 காரணியை பார்க்குறோம். என்னென்ன காரணி, முதல்ல குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 பேரும் பலமாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்குறோம். இந்த 3 பேருமே 2 பேருக்குமே பலமாக இருந்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். இந்த 3 பேரில் யாராவது 2 பேர் பலம் இல்லை, ஒருத்தர் மட்டும் தான் பலமாக இருக்காங்க, அங்கிள் தான் வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து நம்ம என்னென்ன பார்க்குறோம், 1ஆம் இடம். அடுத்து நம்ம பார்க்குறது 1ஆம் இடம் பார்க்குறோம், அப்புறம் 8ஆம் இடம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் மியூட் போட்டுங்க ஹேமலதா மேடம். ஹலோ 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 வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம்மா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆயுளில்
1, 8, 10 பார்க்குறோம். 1ல் இருக்கிற கிரகம், 8ல் இருக்கிற கிரகம், 10ல் இருக்கிற கிரகம், இந்த 3 மட்டும் பார்க்குறோம். இந்த 3ல் 1ல் பாவகிரகங்கள் இருக்கா, 8ல் பாவகிரகங்கள் இருக்கா, 10ல் பாவகிரகங்கள் இருக்கா. ஸோ இது பாவகிரகங்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு பாயிண்ட் கொடுத்துரும், பாவகிரகங்கள் இருந்ததுன்னா 0 பாயிண்ட் கொடுத்துரும். அடுத்து ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காரு. இந்த 8 காரணையும் பார்த்துட்டு மினிமம் 2.5 பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட் ஒருத்தருக்கு வந்ததுனால ஓகே, திருமண பொறுத்த விஷயத்துல நம்ம ஆயுளை கன்சல்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இந்த ஆயுள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு ஸ்க்ரீனில் போன வாரம் காட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுள் பலம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது எல்லா கிரகமும் ஒரே இடத்துல உட்காந்து நடத்துறது இல்லை. அந்த நேரத்தில் அந்த ஆயுள் எந்த தசாபுத்தி நடக்குதோ அதை லக்னமாக போட்டு பாருங்க. அந்த லக்னத்துக்கு 1, 8, 10 மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தங்கள் வருதான்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா இன்னொரு 6 மாதமும் 1 வருஷமும் தள்ளி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருங்க, அந்த பொருத்தம் போடாதீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம தாராளமாக போடலாம். அன்னைக்கு 2 ஜாதகம் காட்டினேன். 2 ஜாதகத்துலேயும் கிரகங்கள் வந்து தசானங்கள் நடத்தக்கூடிய அந்த அந்த ஆயில் எந்த உதாரணத்துக்கு விருச்சிகலங்கள் அன்னைக்கு பார்த்து விருச்சிகளை பார்த்தோம். விருச்சிகத்துலேயும் தசாபுத்தி நடக்குது. விருச்சிகத்துலேயும் தசாபுத்தி நடத்தும்போது விருச்சிகம்ன்றது ஸ்திரராசி இல்லையா, அதுக்கு 3, 8 தொடர்றது. அங்கே புதனும் அங்கே இருந்தார். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து சூரியன், 10ஆம் சூரியனும் அங்கே இருந்தார். சனியும் அங்கே இருக்கார். ஸோ இந்த 3, 8, 10 சம்பந்தம் வருது. 12ஆம் அதிபதி எங்கள் சம்பந்தம் வரும்போது பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் அதை நம்ம வந்து தள்ளி போகிறது நல்லது. அதனால் ஆயுள் பலம் பார்க்கும்போது பொதுவாக இந்த 8 காரணியை பார்த்துங்க. அடுத்து தசா நடத்தக்கூடிய கிரகம் எங்கேருந்து தசா நடக்குது, அதுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தங்கள் வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா அந்த பீரியடில் பண்ணலாம். இதுதான் ஆயுள் பலத்தை பார்க்கணும். அதுக்கடுத்து செவ்வாய் பலமாக பலவீனமாக. செவ்வாய் வந்து 5 விதமாக பலமாறாரு இல்லை பலவீனமாறாரு. எப்படி பலவீனமாறாரு? ஒன்று வந்து செவ்வாய் ராகு கேதுவோடு சேர்ந்து 1, 4, 7, 10ல் இருந்தால் செவ்வாய் பலவீனம். அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்து 1, 4, 7, 10ல் இருந்தால் செவ்வாய் பலவீனம். தெய்வ சந்திரனோட சேர்ந்து 1, 4, 7, 10ல் இருந்தால் செவ்வாய் பலவீனம். இந்த 3 பேருக்கு செவ்வாய் பலவீனமாகிறார். அது இல்லாமல் பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் செவ்வாய் பலவீனம். அதாவது லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ பாதகத்தில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் பலவீனம். அதுக்கடுத்தது பாவ கர்த்தரி தோஷத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் பலவீனம். இந்த 5 விஷயங்கள்ல செவ்வாய் எப்படி மாட்டினாலும் செவ்வாய் பலவீனமாக இருக்கும். சரி, ஒருத்தருக்கு செவ்வாய் பலவீனமாக இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு செவ்வாய் பலமாக இருக்கும். செவ்வாய் பலமாக இருக்கணும்னா என்ன ரூல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்? 2ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம். இங்கே எங்கே இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம், ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். பலவீனம் ஒருத்தருக்கு பலவீனமாக இருக்குது, இன்னொருத்தருக்கு பலமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த செவ்வாயை நம்ம தோஷமாக எடுக்கிறது இல்லை. ஓகே, அடுத்து நம்ம கிரக சேர்க்கைகள் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம பார்த்துட்டு அடுத்த சாப்பிட்டு. இது குயிக் ரிவிஷன் தான். இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்க்கணும். டவுட் ஒன்றும் இல்லைங்க. டவுட் இல்லை. ஓகே, ஓகே. இந்த ஜாதகத்தை பாருங்க. நம்ம அது போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே, இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் பிகினிங் தான் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு. இதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஜாதகத்தை வச்சுட்டு என்ன தோணுது? லக்ன பொருத்தம் எப்படி இருக்கு? இதில் 2 ஜாதகம். ஓகே, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். பெண்ணுக்கு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல சனி இருக்குது. ஓகே, லக்னத்துல வந்து சனியும் கேது இருந்து 7ஆம் வீட்டை பாக்குது. சரி.
அதே மாதிரி சந்திரனுக்கு 7ஆம் வீட்டுல ஆணுக்கு சனி கேது இருக்குது. கரெக்ட். சுக்கிரன் சுக்கிரன் ஏன் தெரியலீங்களா? சுக்கிரன் குரு போடலங்க. அப்படிங்களா? இது ரெண்டும் ஆணுக்கு வந்து புனர்பு தோஷம் இருக்கு. ஆணுக்கு புனர்பு தோஷம் இருக்கு. ஓகே ஓகே சனியும் சந்திரனும் சமசப்தம் பருவம் இருக்கிறதுனால சரி. சந்திரன் கேது செவ்வாய் சார். இருங்க ஒரு நிமிஷம் அவர் முடிச்சிருச்சு. சொல்லுங்க சார். ஸோ புனர்பு தோஷம் இருக்கு. ப்ளஸ் 7ல் ராகு இருக்கிறது வந்து ஒரு இது. அப்புறம் 2ல் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது ஒரு பாவம். ஓகே. அப்புறம் வந்து பெண்ணை பொறுத்தவரை 7ல் வந்து அதே மாதிரி சனி இருக்கு. சரி. அது ஒரு அதே மாதிரி 9ல் செவ்வாய் இருக்கிறதும் அதே இது சந்திரன் செவ்வாய் சமசப்த பார்வை இருக்கிறதும் ஒரு கஷ்டம் ஓகே இந்த இதில். 9ல் செவ்வாயா? இல்லை பெண்ணுக்கு ஓகே. பெண்ணுக்கு வந்து 10ல் செவ்வாய். 10ல் சந்திரன் செவ்வாயும் சமசப்தம் இருக்கு. ஓகே. அது ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. நகலத்தாம்மா சொல்லுங்க. நகலத்தா மேடம். ஓகே. இங்க பாருங்க, நம்ம விதிகள் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை சொன்னேன். இப்போயும் அதே தான். நம்ம ஒரு திருமணம் பண்ணும்போது எந்த தசாபுத்தியில திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். திருமணம் பண்ணும்போது எந்த தசாபுத்தியில திருமணம் பண்ணக்கூடாது? ஒரு 7லேருந்து தசாப்தி நடத்துறாரு ராகு பையனுக்கு. 7லேருந்து நடத்துற பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சொல்லலை. காலப்பகை தசையிலையும் வேதகன் தசையிலையும் தசாபுத்தி நடக்கும். கல்யாணம் காலப்பகை தசா, காலப்பகை தசாபுத்தி தான் ராகு புதன் அப்படின்றது காலப்பகை. சனி செவ்வாய்ன்றது வேதகன்ல வந்துடும். சூரியன் சுக்கிரன்றது வேதகன்ல வந்துடும். அந்த மாதிரி வேதகன் புத்தி ஒரு தசா நடத்தும் போது அதுக்கு வேதகன் புத்தி இருந்ததுன்னா கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடாது. இது வந்து முதல் விதி. 2வது, ஒரு கிரகம் அம்சத்துலேயும் 6-8 இருந்து பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்றத சொல்லியிருக்கோம். அது அம்சத்துலேயும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பட் பொதுவாக தசாபுத்தி நடத்துறது வந்து 6-8 இருக்கும்போது அந்த பீரியடை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 2வது. 3வது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 3லிருந்து ஒரு கிரகம் தசாவோ புத்தியோ, அது ராசியிலிருந்து நடத்தினாலும் சரி, இல்லை லக்னத்திலிருந்து அம்சத்திலிருந்து நடத்தினாலும் சரி, இல்லை கோச்சாரத்தில் அந்த கிரகம் 3ல் வந்து தசாபுத்தி நடத்த கிரகம் 3ல் வந்து தசாபுத்தி வந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, பையனுக்கு வந்து ராகு திசையில் புதன் புத்தி நடக்குது. புதன் வந்து எது காலப்பக்கம் இல்லையா, இந்த இதில் வந்து அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே புதன் வந்து 3ஆம் இடத்துலேருந்து புத்தி நடக்குது. 3ஆம் இடத்துலேருந்து புத்தி நடத்துவார். ஓகே. அதே பாருங்க, உங்க லக்னம் திருமண லக்னம் குறிச்ச அந்த டயத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். தசாங்க 3ஆம் இடத்துல இருக்கார். ஓகே, புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? ஓகே. ஸோ 3லிருந்து ஒரு கிரகம் தசையோ புத்தியோ, அது அம்சத்துல இருந்து நடக்கலாம் சரி, ராசியில இருந்து நடக்கலாம் சரி, அன்னைக்கு திருமண நாள் அன்னைக்கு கோச்சாரத்துல அந்த 3ல் தசாபுத்தி நடக்கிற கிரகம் வந்தாலும் சரி, இல்லை கோச்சாரத்துல இவரோட லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல அந்த தசாநாதனம் புத்திநாதனம் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் 3ல் வரும்போது அது கண்டிப்பா திருமணத்துல ஒரு பிரிவை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க, சுக்கிரனும் சந்திரனும் 6-8 இருந்து தசாபுத்தி நடத்துறாங்க பெண்ணுக்கு. சுக்கிரனும் சந்திரனும் 6-8 இருந்து தசாபுத்தி நடத்துறாங்க பெண்ணுக்கு. அது மட்டும் இல்லாமல்
அங்க பாருங்க, பெண்ணோட பெண்ணோட சுக்கிரன் தசை நடத்துற சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். திருமண நாள் அன்னைக்கு 12ல இருக்காரு. ம் திருமணம் நடத்துற நாள் அன்னைக்கு 12ல இருக்காரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த முகூர்த்தம் பண்ணாலும் அந்த முகூர்த்தத்துக்கு பொதுவா சூரியன் லக்னத்துல இருக்கலாம், இல்ல 11ல இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க ம் பாருங்க, சூரியனும் 12க்கு போயிட்டாரு, இங்க சுக்கிரனும் 12க்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம செவ்வாயும் 12, அதாவது மங்களக்காரகம் சொல்ல, அதாவது பெண்ணுக்கு மங்களக்காரகம் சொல்லக்கூடிய செவ்வாயும் 12க்கு போயிட்டாரு. ம் ஸோ இவ்வளோ இதோட இந்த திருமணம் நடத்திருக்காங்க. ஓகே, இது இல்லாமல் பொதுவாக இவங்களுக்கு பொருத்தங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு லக்னத்தில் சனி இருக்கு, கேது இருக்கு, இன்னொருத்தரோட சனி இந்த இவரோட லக்னத்தை பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு 2ல செவ்வாய் சூரியன் இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்துலையோ இல்லை 1ஆம் இடத்துலையோ இல்லை 2ஆம் இடத்துலையோ 2 பாவகிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருதாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்க, பையனுக்கு லக்னத்தில் சனி கேது இருக்கு, பெண்ணு அதே மாதிரி 12ல சூரியன், 12ல இல்லை 2ல சூரியன் செவ்வாய் இருக்கு. ஸோ இதுவே இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து ஜாதகங்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் பையனுக்கு திருமணம் பண்ணால் நல்லா இருக்காதா அப்படின்ற எண்ணத்தில் அவங்க போயிட்டாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி இருந்தாங்களோ இல்லை வந்து வேற யார்கிட்டயே கொடுத்து நல்லபடியாக பார்த்துருந்தாங்கனாலும் கண்டிப்பாக இதில் ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். நல்லா ஈஸியாக இந்த பையனுக்கு எல்லா விதத்திலையும் நல்லபடியாக திருமணத்தை பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகே, அதே மாதிரி பெண் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. பெண் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு சனியும் செவ்வாயும் அவங்க பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கணும், சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லக்னத்துக்கு 7 பவர் பார்க்கக்கூடாது, சந்திரனுக்கு 7 பவர் பார்க்கக்கூடாது, சுக்கிரனுக்கு 7 பவர் பார்க்கக்கூடாது. இந்த பெண்ணுக்கும் அமைக்கக்கூடிய ஜாதகத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த விதத்திலையும் தோஷங்கள் வந்திருக்காது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் 2 பேருக்குமே படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே 2ஆம் இடத்துல பாருங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டாங்க. 2ஆம் இடத்துல இந்த இவரோட செவ்வாய் அவரோட செவ்வாயை பார்க்கும், 2ஆம் இடத்துல செவ்வாயை பார்க்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு தோஷங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம பொருத்தி இருக்கலாம் அப்படின்னு இங்கே 12ஆம் இடத்தை பாருங்க, பையனோட 12ஆம் இடத்துக்கு எந்த பார்வைகளும் இல்லை. பையனோட 12ஆம் இடத்துக்கு எந்த பவர்கள் பார்வை இல்லை. ஆனால் பெண்ணோட 12ஆம் இடத்துக்கு குரு மட்டும் பார்க்கணும், குரு பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால 12ஆம் இடத்துல அயனசயன சுகம் அப்படின்ற இடத்துல வந்து ஓகே, அது வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஆனால் இங்கே லக்னத்தில் இருக்க சனி கேது, 2ல் இருக்க சூரியன் செவ்வாய் பையனுக்கு பாதகத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு 7ஆம் இடத்த லக்னத்துக்கு 7, சந்திரனுக்கு 7, சுக்கிரனுக்கு 7 பார்க்கக்கூடிய இந்த பாவத்தை அவங்க பாவத்தை பெற்று அங்கே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மெயினான விஷயம் என்னன்னா, திருமண நாள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக போகணும். அந்த திருமண நாளும் இங்கே பர்ஃபெக்டாக போகணும். அதனால இந்த இது வந்து பிரிவினை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு தகராறுல இவங்க வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்காங்க, 2 பேரும் விசாகப்பட்டினத்தில் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு, நான் பார்க்குறேன்றது. பட் அங்கே அவங்களுக்கு தெலுங்குல அவங்க இங்கேயே பார்த்துட்டு பிரச்சனை ஆனாலும் இப்போ ரீசெண்டாக ஜாதகத்தை கொடுத்து எப்படி இருக்கும் அவங்க பாருங்க அப்படின்னாங்க. பார்த்தோன்னே சொன்ன அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற யோசனை. ஸோ சொல்லுங்க சார். இப்போ திருமண நாள் குறிக்கும் போது வந்து நம்ம பொதுவா 7, 8 சுத்தம் தான் பார்ப்போம். 12ல திருமண நாள் அன்னைக்கு 12ல வந்து பாவகிரகம் இருக்கிறது முக்கியத்துவமா பார்க்கணுமா, இல்ல ஜாதகத்துல 12ல தோஷம் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல, அப்படி இல்லை. இப்போ என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் ஒளி கிரகங்கள் அன்னைக்கு மறையக்கூடாது இல்லையா. எந்த காரணத்தை கொண்டும் ஒளி கிரகங்கள் மறையக்கூடாது. இங்க பாருங்க, ஒளி கிரகம் சுக்கிரன் செவ்வாய், அது இவங்க கலத்துற காரகிரகம், இவங்க மறையிறது நல்லது இல்லையா. 12ல ஓகே, இப்ப வேற கிரகம் இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து லக்னத்தை மாத்தி கொடுத்திருந்தா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும்ல, டைமை மட்டும் மாத்தி கொடுத்திருந்தா லக்னத்தை மாத்தி கொடுத்துருக்கலாம். லக்னத்தை மாத்தி தாராளமா லக்னத்தை மாத்திக்கலாம். மாத்திர ஒன்றும் பெரிய விஷயம் தான், ஈஸியா லக்னத்தை மாத்திக்கலாம். உள்ள லக்னத்தை விருச்சிக லக்னத்தை மாதிரி கூட எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னம் எடுத்துருந்தா கூட பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காரு. ஏன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ணி கொடுத்திருந்தா பிரச்சனை எல்லாம் போயிருந்திருக்கு. கண்டிப்பா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பஞ்சாங்கத்துல இருக்க முகூர்த்த தேதி எடுத்துக்கிட்டாங்க. அந்த முகூர்த்த தேதிக்கு
ஒரு 3லேருந்து ஒரு 4-5 நாள் திருமண நாளை போட்டிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இதுல மண்டபம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு டைம் போட்டிருக்கோம், அந்த டேத்தை எடுத்துருப்பாங்க. அதுல எடுத்துட்டாங்க. அந்த 7-8 சுத்தம் பாக்குறது அவசியம் தானே? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. 7 இல்ல 4 கூட சுத்தமா இருக்கிறது நல்லதுதான். 4ஆம் இடம் சுத்தமா இருக்கிறது நல்லதுதான், 2ஆம் இடம் சுத்தமா இருக்கிறது நல்லது, 7-8 கண்டிப்பா சுத்தமா இருக்கும். அது இல்லாம இது பாருங்க, லக்னாதிபதிவே 8ல மறைகிறார். திருமணம் பண்ற அன்னைக்கு லக்னாதிபதிவே 8ல மறைகிறார். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, குரு வந்து செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் பாக்குது, 5ஆம் பார்வையா பாக்குது, அது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. பொதுவா திருமணம் குறிக்கும் போது இதை ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. வேதகம், அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒருத்தரோட சூரியனை இன்னொருத்தர் சூரியன் பார்த்தா நல்லது, ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குருவை பார்த்தா நல்லது, எல்லா தோஷங்களையும் வளர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே கூட நம்ம வந்து ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தர் சூரியன் பார்த்துருக்கலாம், ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குரு பார்த்துருக்கலாம், தோஷங்கள் வளர்க்கலாம். ஆனால் இது எது இருந்தாலும், இது எப்படி இருந்தாலும் நம்ம குரு தோஷத்தை வளர்க்குது, சூரியன் தோஷத்தை வளர்க்குது, நம்ம சொன்ன எல்லா ரூலும் வந்து திருமண நாள் நல்லபடியா இல்லைன்னா அது எல்லாமே வந்து அடிபட்டு போயிடும். பொறுத்து எவ்வளவு நல்லா இருந்தாலுமே திருமண நாளும் நல்லா இருக்கும். திருமண நாள் நல்லா இருக்கும். திருமண நாள்ல வந்து கண்டிப்பா எந்த விதத்திலையும் தசாநாதனோ புத்திநாதனோ 6-8 இருந்து தசா புத்தி நடத்தக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, அது வந்து எதுல பார்க்கணும், கோச்சாரத்துல பார்க்கலாம், பிறந்த கால ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இல்லை அம்சத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 3 விதத்திலையும் நம்ம பார்த்துட்டு பண்ணணும். அது இல்லாம 3ல இருந்து கண்டிப்பா ஒருத்தருக்கு தசாபுநாதன் புத்தி நடத்தக்கூடாது. தசாபுத்தி கண்டிப்பா நடத்தக்கூடாது. அது வந்து அம்சத்துல இருக்கலாம், ராசியில இருக்கலாம், இல்ல கோச்சாரத்துல இருக்கலாம், இல்ல அந்த குறிக்கிற நாள் அன்னைக்கு. இப்ப இங்க பாருங்க, இவங்க இதே வந்து லக்னத்தை வந்து விருச்சிக லக்னமா போட்டுட்டாங்கன்னா ராகு 4ல வந்திருக்கும். ஸோ தசாநாதன் அங்கே போயிருப்பார். அதே மாதிரி பெண்ணோட தசாநாதன் லக்னத்துக்கு வந்திருப்பாரு இல்லையா? ஸோ அது வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணும். இங்கே அப்படி இல்லாமல் இது 12க்கு போனது உங்களுக்கு பிரச்சனை. ஸோ இந்த முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து இந்த பிரிவினை வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரகங்களே உங்களை மாற்றி விட்டு அந்த சிந்தனைகளை மாற்றி விட்டு கொண்டு போயிடும். பட் நாம எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஜாதகம் பார்க்குறோம், இல்லை பொருத்தம் பார்க்குறோம், இல்லை முகூர்த்த லக்னம் போடுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம கண்ணை நம்ம மறைச்சிடும். இப்போ பொதுவாக வந்து ஒரு டாக்டர் வந்து தன்னோட வீட்டில் இருக்கவங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜோசியரும் அவங்க வீட்டில் இருக்க ஜாதகத்தை இன்னொருத்தரை கொடுத்து பார்க்குறது நல்லதாக இருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து அதை வந்து இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு பார்க்குறது வந்து தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்த லெவலில் போகும்போது ஃபிக்ஸேஷன் பண்ணும்போது இன்னொருத்தரை கொடுத்து பார்க்குறது. ஏன்னா இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக மாற்றும். சரி சரி, இதில் தான் டவுட் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் நல்ல புரியுது. ஓகே, இப்போ திரிகோண சம்பந்தங்கள் பார்க்குறோம். இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா புத்திரஸ்தானம் 1, 5, 9, 2, 8, 6, 10, 3, 7, 11, 8, 4, 8, 12 பார்க்கணும். 1, 5, 9 பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானம் நம்ம எடுத்துக்கிறோம், புத்திரஸ்தானமாக எடுத்துக்கிறோம். ஏன் 1, 5, 9 புத்திரஸ்தானமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1ஆம் இடம் 5ஆம் இடம்ன்றது குழந்தை, 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்ன்றது அப்பா. இப்போ 5ஆம் இடத்தை எடுத்துக்கினேன், 5க்கு வந்து 5, 9 அது வந்து குழந்தை, அதுக்கு 9ன்றது அப்பா. ஸோ இப்படி எப்படி சுற்றி பார்த்தாலும் அப்பா மகன் சம்பந்தம் இங்கே வந்துடும் அப்படின்றது எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 9ல் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது அது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஆயுள் குற்றத்தை கொடுக்குது. ஆயுள் குற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குற்றம் கொடுக்குன்னு சொல்லுவோம், வாய்ப்புகள் இருக்குது. அங்கே நடத்தும்போது எந்த கிரகங்கள் அந்த ஆயுள் குற்றத்தை கொடுக்குதோ அந்த கிரகங்கள் அங்கே இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அதனால இந்த ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 2, 6, 10 ஒருத்தருக்கு பேச்சினால வருமானம், உழைப்பினால வருமானம், ஜீவனம் 10 வந்து ஜீவனம். ஸோ இது ஒருத்தருக்கு நல்லா இல்லை அப்படின்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வருமானம் இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி 1, 5, 9 நல்லா இருந்தால் தான் நம்ம வம்ச விருத்தி அப்படின்றது நல்லா இருக்கும். அப்படின்றத அது ஒரு பக்கம் பார்க்கணும். 2, 6, 10 நல்லா இருக்கணும். ஏன் நல்லா இருக்கணும்? ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வருமானங்கள் வரணும். அதாவது 2 பேருக்குமே யாராவது ஒருத்தருக்காவது நல்ல வருமானங்கள் வந்தால் தான் குடும்பம் நல்லபடியாக ஓடும் அப்படின்ற எண்ணத்தில் இதையும் கண்டிப்பாக பார்க்குறோம். அடுத்து 3, 7, 11. 3, 7, 11ன்றது
நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய விஷயம் இங்கே வந்து திருமண சிந்தனை பாவம் சொல்கிறோம். இது வந்து காம பாவங்கள்னு சொல்லிக்கலாம், எடுத்துக்கலாம் நம்ம. இது நல்லா இருந்தால் தான் நம்மளோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக ஓடும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி 4, 8, 12 சுகஸ்தானங்கள். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், 12ஆம் இடம் அயனஸ்தானம், 8ஆம் இடம் ஆயில குறிக்கக்கூடிய ஸ்தானம், இல்லை மர்ம உறுப்பு குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது நல்லா இருந்தால் தான் நமக்கு சுகங்கள் நல்லா கிடைக்கும் அப்படின்றத வச்சுக்கிட்டு நாம் இதை பார்க்கணும். ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு பலமாக இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பலமாக இருக்கிறது நல்லது, ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பலமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ எங்கேயுமே வந்து இப்போ ஒன்னஞ்சும் போது ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னும் போது அடுத்தவங்களுக்கு ஜாதகத்தில் இந்த ஒன்னஞ்சும் போது நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் இவங்களோட குடும்ப விருத்தி, ஆயுள் விருத்தி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று கெட்டு போயிருந்தாலும் இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கான்றதை பார்க்கணும். அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்கான இங்கே நம்ம அந்த திரிகோணத்தை பார்க்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி குடும்பஸ்தானத்துலையும் யாருக்காவது ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லா இருக்கணும். அப்படி பலம் இல்லாமல் இருந்ததுன்னா அது குடும்ப ஒற்றுமைக்குள்ள பங்கம் ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து 3, 7, 11. 3, 7, 11 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நமக்கு பார்க்கணும், ரெண்டுமே சமபலமாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து பலவீனம்ன்றதை விட சமபலமாக இருக்கா அப்படின்றத பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே காமத்திரிகோணத்தை இனிஷியேட் பண்ணுற ஒரு பாவம். 7ஆம் இடம்ன்றது திருமணம் அப்படி எடுத்துக்கணும். 11ஆம் இடம் நம்ம ஆசை நிறைவேறக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுனா கண்டிப்பாக எந்த விதத்துலையும் இது ஈக்குவலாக இருக்கிறது நல்லது. பலவீனமாக ரெண்டு பேருக்குமே பலவீனமாக இருக்கிறது நல்லது இல்லை, அது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் ஈக்குவலாக இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி 4, 8, 12. 4, 8, 12 ஒருத்தருக்கு வந்து அதாவது ஒருத்தருக்கு பலம் இல்லை அப்படின்னா இன்னொருத்தருக்கு பலமாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு பேருக்குமே வந்து பாதகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்க, நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஒன்றில் வந்து ஒரு பாவர் இருந்தால் ஒரு பாவர் இருந்தால் அடுத்தவங்களுக்கு எந்த விதத்திலையும் 1ஆம் இடத்துல பாவர்கள் இருக்கும். சிம்பிளான ரூல் தான் இது. நீங்கள் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக வந்து பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு எதுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த திரிகோண சம்பந்தமும் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றில் ஒருத்தருக்கு பாவர் இருக்காங்க, இந்த இதை பார்த்தோம் இல்லையா, இப்போ போன ஜாதகத்தை பார்த்தோம், அதில் வந்து சனியும் கேதுவுமே லக்னத்தில் இருக்குது. ஸோ இன்னொருத்தருக்கு அந்த லக்னத்தை சனி பார்க்குது, செவ்வாய் பார்க்குது அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு பாவர் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலையும் அந்த பாவர் இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் அங்கே ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சம்மந்தம். ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது, இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக அந்த இடத்தோட எந்தெந்த கிரகம் சம்மந்தப்படக்கூடாது, ராகு கேது செவ்வாய் சம்மந்தப்படக்கூடாது. சில நேரங்களில் சனியும் சம்மந்தப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு சனி இருக்குது, இன்னொருத்தருக்கு அந்த சனி அந்த இடத்துல சம்மந்தப்படுது பாருங்கள், லக்னத்தோட சனி பார்வைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சொல்லுது. ஸோ ஒருத்தருக்கு இருக்கிறது பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி அதே பாவத்தை இன்னொருத்தர் பார்க்கறது கூட இங்கே தவறாக தான் வருது. ஓகே, இப்போ 5ல் ஒருத்தருக்கு வந்து சூரியன் இருக்குது, மற்றவங்களுக்கு 5ல் என்னென்ன இருக்கக்கூடாது, 5ல் எல்லா கிரகமும் இருக்கலாம். ஒருத்தருக்கு சூரியன் வந்து வச்சுக்கோங்க, ராகுவை தவிர மற்ற எல்லா கிரகமுமே 5ல் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம் வரும், ராகு 5ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, புத்திர தோஷத்தை கொடுக்குது. ஒருத்தருக்கு சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா அந்த இடத்துல 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு அடிவயிற்றுல பிரச்சனைகள் மற்ற ப்ராப்ளங்களை கொடுக்குது, கருக்கலையிறத பார்க்குறோம். அதனால ஒருத்தருக்கு சூரியன் இருந்தால் இன்னொருத்தருக்கு ராகு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் திரிகோணத்திலையும் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். இப்போ ஒருத்தருக்கு 5ல் இருக்குது, இன்னொருத்தருக்கு 9ல் இருக்கக்கூடாது, 1லேயும் இருக்குது. அந்த மாதிரி திரிகோணம் ஒருத்தர் 5ல் ராகு இருக்குது, இன்னொருத்தருக்கு 1லேயோ 9லேயோ சூரியன் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். 5ல் மட்டும் இல்லை, இந்த 1, 9லேயும் இருக்கக்கூடாதுன்றது தான் விதி. ஓகே, 9ஆம் இடம் 9லேயும் ஒருத்தருக்கு சூரியன் வந்து மற்றவங்களுக்கு ராகு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 9லேயும் ஒருத்தருக்கு சூரியன் இருக்கும்போது திரிகோணத்தில் கண்டிப்பாக சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். இதுதான் சிம்பிளான முன்னஞ்சியும் போது. மற்றபடி எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே சந்திரன் இருக்கலாம், புதன் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடாது. அதாவது 1ல் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே புதன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். 2 பேருக்குமே சந்திரன் மட்டும் லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறது, ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து மற்றவங்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடாதுன்றத பார்த்துருக்கோம் லக்னத்தில் இல்லையா.
ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். தனித்த புதன் கூடாது. ஒன்றில் வந்து தனித்த புதன் மட்டும் கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் வந்து 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். 9ல் யார் வேணாலும் இருக்கலாம். 9ல் வந்து சூரியன் ராகு தவிர மற்ற எல்லா கிரகங்களும் 9ல் வரலாம். 5லேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கிரகத்தை இருக்கலாம், சூரியன் ராகு தவிர. இதுதான் 1, 5, 9. இந்த 1, 5, 9ல் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, பார்த்து நம்ம அடுத்தது போகலாம். எந்த கிரகம் இருக்கக்கூடாது, எந்த கிரகம் இருக்கலாம் அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லை, பட் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டம் இல்லை, அதான் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு இதுவே கொடுத்துருக்கேன்ல, அதான் அந்த சார்ட் கொடுத்துருக்கேன்ல. ஆமாம். இது வந்து பிரசன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், பார்வை பார்க்க வேண்டியதில்லை இல்லை? பார்வை பார்க்க வேண்டியதில்லை, பார்வை அதிகமாக பார்க்க வேண்டியது, ப்ரெசன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். பார்த்தா போதும். ரெண்டாம் இடம் 12ஆம் இடம் 2, 7, 8, 12 இதுக்கு தான் நம்ம பார்வைகள் எடுத்துக்கிறோம். 2, 7 இதுக்கு வந்து செவ்வாய் சனி பார்வைகளை எடுத்துக்கிறோம். மற்றபடி ப்ரெசன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஒருத்தருக்கு 2 செவ்வாய் இருந்து இன்னொருத்தருக்கு 2 இல்லை செவ்வாய் வேறு எங்கேருந்து, சனி எங்கேருந்துமே பார்க்கக்கூடாது, செவ்வாய் எங்கேருந்துமே பார்க்கக்கூடாது. எப்படி அதே மாதிரி ஒருத்தருக்கு சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் எங்கேருந்துமே பார்க்குறதோ இல்லை வந்து சேர்றதோ, இல்லை சனி எங்கேருந்து பார்க்குறதோ சேர்றதோ, இல்லை 2ஆம் இடத்துலேருந்து ஒருத்தருக்கு 8ல் செவ்வாய் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் தவறாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்வைகளை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிறோம், 8ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிறோம், 12ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிறோம். மற்றபடி நம்ம அந்த அந்த கிரகத்தோட ப்ரெசன்ஸ் மட்டும் தான் மற்ற எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம். சொல்லுங்க, ஏதாவது இதில் டவுட் இருக்கான்னு சொல்லுங்க, நம்ம அடுத்தது போகலாம். ஒன்றும் இல்லைங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ல் எந்தெந்த கிரகம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம், எந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 2ல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் பார்க்கறதுன்றது நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒருத்தருக்கு சூரியன் வந்து மற்றவங்களுக்கு சூரியன், ராகு, சனி, செவ்வாய்க்கு சம்பந்தங்கள் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ராகு இருந்து அடுத்தவங்களுக்கு வேற எந்த சம்பந்தம் இங்கே வரக்கூடாது. நம்ம சொல்றது வந்து பார்வையை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, அடுத்த ஒரு ஜாதகத்தில் இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருக்கு, இது வந்து பாதகமாக தான் அமையும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு பார்வை நம்ம போன ஜாதகத்தில் பார்க்கும்போது 8ஆம் இடத்த செவ்வாய் வந்து 7ல் இருந்து 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் வந்து பார்வையாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி 2ஆம் இடத்தோட பார்க்கும்போது மட்டும் இந்த பார்வையை கொஞ்சம் எடுத்துக்கங்க. மற்றபடி இங்கே வந்து இந்த 4 கிரகங்கள் தவிர வேறு எந்த கிரகம் வேணாலும் சேர்க்கலாம். ஸோ 2 பேருக்குமே சந்திரன் இருக்கலாம், 2 பேருக்குமே வந்து இது இருக்கலாம், என்னது ஒருத்தருக்கு ராகு இருந்து இன்னொருத்தருக்கு கேது இருக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து குரு, புதன், சுக்கிரன் அந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி 6ல் எல்லா கிரகமும் இருக்கலாம். 6ல் எல்லா கிரகமும் இருக்கலாம்னு சொல்றது காரணம் என்னன்னா, அதுதான் வந்து மெயினாக நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைக்கு உள்ள. ஸோ 6ல் ஒரு கிரகம் இருக்கிறது இல்லை 6 ஒரு கிரகம் பார்க்கறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலைக்கான உத்தரவாதம். அதுதான் 6, 10ன்றது நம்மளோட வேலைக்கான உத்தரவாதம். அதனால 6ல் எல்லா கிரகமும் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் உபஜயஸ்தானம் இல்லையா, உபஜயஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். அப்படின்ற ஆஸ்பெக்டில் 6ல் எல்லா கிரகமும் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து 10ல் ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா மற்றவருக்கு சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் சூரியன் திக்பலம். ஆக்சுவலாக பொதுவாக பார்க்கும்போது 10ல் சூரியன் திக்பலம். ஸோ 2 பேருக்குமே இருந்ததுன்னா திக்பலம் தான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இது வேலை விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது பார்க்குறது. என்ன பிரச்சனை ஏற்படுத்துது? வேலை நிரந்தரமாக இல்லாமல் அவங்க அடிக்கடி வேலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயங்களை அவங்க கொடுத்துருக்கு. அதனால 2 பேருக்குமே 10ல் சூரியன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ல் 2 பேருக்குமே சந்திரன் இருக்கக்கூடாது. அந்த 10ல் 2 பேருக்குமே சந்திரன் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா
ரெண்டு பேருமே தினசரி சம்பந்தமான வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பால் வேலை, காய்கறி வேலை, அந்த மாதிரி வேலைகள்லாம் தினசரி வருமானத்தை ஈட்டக்கூடிய, இல்லை அந்த தினசரி அன்னைக்கு வந்து ஷாப் அடைச்சோம்னா பல கோடி ரூபாய் நஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு தொழிலாகவும் அது அமையுது. அதனால ரெண்டு பேருக்குமே சந்திரன் இருக்கலாம், இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலைகள் அமைதுன்றதை அவங்களுக்கு எடுத்துக்காட்டு. மூணுல வந்து ரெண்டு பேருக்குமே சந்திரன், ஒருத்தருக்கு சந்திரன் இருந்து இன்னொருத்தருக்கு சந்திரன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனி இருந்து மற்றவங்களுக்கு சனி இருக்கக்கூடாது. மூணுல ஒருத்தருக்கு புதன் இருந்து மற்றவங்களுக்கு புதன் இருக்கக்கூடாது. மற்றபடி மூணுல சூரியன் இருக்கலாமா, ரெண்டு பேருக்குமே சூரியன் தாராளமாக இருக்கலாம். மூணுல சூரியன் இருந்தால் நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்க முன்னாடி ஞாபகம் இருக்காது. சூரியன் ராகு மூணுல இருக்கலாமா, கூடாதா? இருக்கா ஞாபகம் இருக்கா? மூணுல சூரியன் ராகு. ராகு மூணுல இருக்காங்க சார். ராகு மூணுல இருக்கலாம் சார். இருக்கலாம், ராகு மூணுல இருக்கலாம். ஓகே, சூரியன் மூணுல இருக்கலாமா? இருக்கலாம், சூரியனும் மூணுல இருக்கலாம். இருந்தா என்ன பலன் என்ன? கெட்டு போகாம இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், ஆசைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். கெட்டு போகாம சூரியனோ ராகுவோ இருந்ததுன்னா இவங்களுக்கு வேறு ஒரு சில தொடர்புகள், ஆசைகள் வர்றதுன்றது சாதாரணமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இருப்பாங்க சார். என்னமா? ஒத்த சிந்தனையா இருப்பாங்க, ஒரே மனசார்பு. ஆமா ஆமா ஆமா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7ல சூரியன், ஒருத்தருக்கு 7ல சூரியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். அப்படி 7ல சூரியன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு 7ல சூரியன் இருக்கிற ஜாதகமா பார்த்து பண்ணி கொடுக்கறது நல்லது. ஒருத்தருக்கு 7ல சூரியன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு 7ல சூரியன் இருக்க ஜாதகமா பார்த்து பண்ணி கொடுக்கறது நல்லது. அப்படி அதாவது இது வந்து பொதுவாக பார்க்கும்போது உபயலக்னத்துக்கு கண்டிப்பா 7ல சூரியன் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு 7ல சனியோ இல்லை ராகுவோ இருக்கிறது நல்ல விஷயம். அப்படி உபயலக்னமா இல்லாத பட்சத்துல 7ல ஒருத்தருக்கு சூரியன் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல இருதாரம் உண்டு. அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு இருதாரம் உண்டு. அந்த இருதாரத்தை கண்டினியூ பண்றதுக்கு இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் அப்படின்றது சொல்லுது. அதை கண்டினியூ பண்றதை நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 7ல சனியோ இல்லை ராகுவோ இருக்கிற மாதிரி பார்த்து அமைச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது கண்டினியூ ஆகாது. எழுதி இந்த இந்த இதுலேருந்து இவங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை அது குரு பார்க்கணும், குரு பார்வைகள் இருக்கணும், அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து கட் ஆகுன்றதை பார்க்க முடியுது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஜாதகருக்கும் அந்த அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஒருத்தருக்கு 7ல சூரியன் வந்து மற்றவங்களுக்கு சனி, செவ்வாய், ராகு, கேது சேரக்கூடாது அப்படின்றத சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே 7ல சந்திரன் இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்குமே 7ல சந்திரன் இருக்கக்கூடாது. 7ல ரெண்டு பேருக்குமே செவ்வாய் இருக்கலாமா? ஒருத்தருக்கு செவ்வாய் ரெண்டு பேருக்குமே 7ல இருக்கலாம். ஆனா இருந்ததுன்னா நார்மலா செவ்வாய் என்ன தோஷத்துக்கு இருக்காரோ அந்த விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் கால விஷயத்தத்துக்குப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பெண் ஆண் லக்னமா மேஷத்தை எடுத்து 7ல வந்து சுக்கிரன் எடுத்துக்கிறோம். அதேமாதிரி பெண்ணுக்கு லக்னமாக இதை எடுத்தோம்னா ஆணுக்கு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வரும். அதனால 7ல செவ்வாய் ரெண்டு பேருக்குமே தனித்து செவ்வாயா இருக்கலாம். வேற எந்த கிரக பார்வைகளோ சேர்க்கைகளோ கண்டிப்பா கூடாது. அது இருந்ததுன்னா பார்வை செவ்வாய்க்கு விழக்கூடாதுங்க சார். என்னமா? சனி மட்டும் இல்ல, சூரியன் செவ்வாய்க்கு கிடைக்கவே கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா சனி மட்டும் இல்ல, சூரியனோட சம்பந்தமும் வரக்கூடாது. சூரியனோட சம்பந்தம் கண்டிப்பா எந்த விதத்துலயும் அங்க வந்துடக்கூடாது. சூரிய நட்சத்திரத்துல இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கணும். இது இல்லாம சூரியனுக்கு வேற பார்வைகள்லாம் வேற சொல்றாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல 1, 2 இங்க வந்து சரியா தான் வருது. ஓகே, நம்ம வந்து அதை இங்க எடுத்துட்டு வந்து பொது வழியில் சொல்லும் போது நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த ஆஸ்பெக்ட் நம்ம போக வேண்டாம். 7ல பொதுவாக இந்த இது வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஓகே, 7ல ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து மற்றவருக்கு செவ்வாய், சூரியன், ராகு சம்பந்தமும் கண்டிப்பா வரக்கூடாது. அதே மாதிரி சனியும் மேடம் சொன்ன மாதிரி சனி சம்பந்தமும் வர்றது நல்ல விஷயம் அல்ல. அதே மாதிரி 11ல ஒருவருக்கு செவ்வாய் வந்து மற்றவருக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். 11ல தாராளமா செவ்வாய் இருக்கலாம். செவ்வாய் ஓரளவுக்கு இருக்கலாம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் செவ்வாய் இருந்து அது மற்ற கிரகங்களால அஃபெக்ட் ஆகும், அவ்வளவுதான். தனித்த புதன் 11ல கூடாது. தனித்த புதன் ரெண்டு பேருக்குமே 11ல கூடாது. புதன் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே இருக்கலாம். ஆனா தனித்த புதனா இருக்கக்கூடாது. வேற யாருக்கும் இப்போ ஒருத்தருக்கு புதன் இருக்கு,
இன்னொருத்தருக்கு சுக்கரனோட சேர்ந்த புதன் இருக்கு, இல்லை சூரியனோட சேர்ந்த புதன் இருக்கு, இல்லை குருவோட சேர்ந்த புதன் இருக்கு, தாராளமாக அப்படி இருக்கலாம். 2 பேருக்கும் தனித்து இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி 11 2 பேருக்குமே கேது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். 11 2 பேர் 5ல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 5ல் ராகு இருந்ததுன்னா இங்கே 11ல் கேது வந்துடும். அதனால 5ல் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம 11ல் எந்த கிரகம் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்துக்கலாம். ஓகே. 4ல் 2 பேருக்கும் சூரியன் செவ்வாய் சனி கேது கூடாது. 8ல் 2 பேருக்குமே செவ்வாய் சனி கேது கூடாது. 12ல் 2 பேருக்குமே சூரியன் சனி மட்டும் கூடாது. மற்ற எல்லா கிரகமும் 12 இருக்கலாம். அதாவது 2 பேருக்குமே ராகு இருக்கலாம், 2 பேருக்குமே கேது இருக்கலாம், 2 பேருக்குமே சந்திரன் புதன் இந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். 2 பேருக்குமே ஒருத்தருக்கு சனி சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு சனி இருக்கிறது நல்லது இல்லை. 2 பேருக்கு ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்கு, இல்லை ஒருத்தருக்கு சனி இருக்கு, இன்னொருத்தருக்கு சனி இருக்கு அப்படின்றது நல்ல விஷயம் இல்லை. ஓகே. இதுதான் 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அயனசயன சுகம் நம்ம பார்க்குறோம். அங்கே ஒருத்தருக்கு 1க்கு மேற்பட்ட பாவர்கள் இருந்தாங்க, இந்த 1க்கு மேற்பட்ட பாவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தில் அட்லீஸ்ட் ஒரு சுபராவது அந்த இடத்த பார்க்குற மாதிரியும், 1க்கு மேற்பட்ட பாவர்கள், அதாவது 2 பாவர் பார்க்குறாங்கன்னா 2 ஒரு பாவர் இருக்கலாம், ஒரு பாவர் பார்க்கலாம், ஒரு சுபராவது பார்க்கணும். அந்த மாதிரி அங்கே ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்துடுங்க. அங்கே 2 பேருமே இப்போ சூரியன் சனி 2 பேருக்கும், ஒருத்தருக்கு சூரியன் சனி இருக்குது, இன்னொருத்தருக்கு செவ்வாய் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக அந்த பஞ்சனை தோஷத்தையும் சயன தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் 2 பேருக்குமே ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்கு ஒருத்தருக்கு 2 பாவகிரகங்கள் 12ல் இருக்குது, இன்னொருத்தருக்கு 2 பாவகிரகங்கள் 12 பார்க்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு சுபகிரகம் அங்கே இருந்து மற்ற 2 பாவகிரகங்கள் பார்க்குற மாதிரி கொண்டு வாங்க. இல்லை ஒரு சுபகிரகமாவது பார்க்குற மாதிரி இருக்கட்டும், ஒரு பாவகிரகம் பார்க்குற மாதிரியாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அயனசயன சுகத்தில் பிரச்சனைகள் வர்றது இல்லை. இதுதான் சார் இது வரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்தது முகூர்த்த நிர்ணயம் அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இருக்காது. நான் ஏற்கனவே சார்ட் கொடுத்துருக்கேன் அந்த எந்தெந்த கிரகம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்றது அந்த சார்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது சார்ட் வேணும்னா கூட திருப்பி கொடுக்குறேன். சார் சொல்லுங்க, டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை மியூட் போட்டுருங்க. டவுட் ஒன்றும் இல்லை, அது அப்படியே அந்த மாதிரி சார்ட் வச்சு போட்டு பாவத்தை கணக்கு மாதிரி குறிச்சுனே வந்துட்டா பிரச்சனை இல்லை, சரியா போயிடும். ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் முதல் கிளாஸ்லயா 2வது கிளாஸ்லயா சார்? எதுல சார் சார்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், குரூப்லயே போட்டிருக்கேன் சார். உங்களுக்கு சார்ட் எந்த வகுப்புல கொடுத்தீங்க சார்? சார்ட் நீங்க போன வகுப்பு அட்டன் பண்ணீங்களா? அப்பயே கொடுத்தேன். போன வகுப்பு இப்ப இல்ல, லாங் டைம் பேக் சார்ட் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் அந்த குரூப்ல இருக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். சார்ட் சார் கேக்குதா சார்? கேக்குது சொல்லுங்க. சார்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, எந்த? அது அந்த கிளாஸ் நடத்தும், அதாவது இப்ப இந்த 4 கிளாஸ்ல கொடுக்கல, இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா தனியா அனுப்பிச்சு விடுறது, ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, நான் அனுப்புறேன். எனக்கு வேணா தனியா பிங்க் பண்ணுங்க, நான் அனுப்பி விடுறேன். ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, ஒரு வாட்டி வேணா போடுங்க ஐயா. கண்டிப்பா சார்ட் கொடுப்போம். இப்போ அடுத்து நம்ம திருமண முகூர்த்தம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சுபமான மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவணி, பங்குனி, வைகாசி மற்றும் ஆடி இந்த 4 மாசம் மட்டும்தான் சுபமான மாசம்னு சொல்றாங்க. சித்திரை, வைகாசி அதெல்லாம் கூட வைகாசி எடுத்துக்கிறாங்க, சித்திரை எடுத்துக்கிறது பொதுவாக. மற்ற மாசங்களையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி கார்த்திகை மார்கழி மாசத்தையும் இவங்க முகூர்த்தத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மாசத்துக்கு முகூர்த்தம் வைக்கிறதுக்கு வைக்கிறாங்க. பட் நல்ல மாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி, பங்குனி, வைகாசி மற்றும் ஆணி மாசம் நல்ல மாசம் அப்படின்னு. பொதுவாக இந்த 4 மூலையில இருக்கிறத அவாய்ட் பண்றாங்க. 4 மூலையில பங்குனி மட்டும் வருது. ஆமா, பங்குனி மட்டும் 4 மூலையில இந்த பங்குனி மட்டும் வரும். மற்ற 3 மூலைகள் கிரகத்தில் இருக்கிற கட்டங்கள் இருக்கிற 3 மூலைகள் அவாய்ட் பண்ணிடுறாங்க. சித்திரை அவாய்ட் பண்றாங்க. வைகாசி ஓகே, ஆணி ஓகே, ஆடி, ஆவணி கூட ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆவணி கூட எடுத்துக்கிறாங்க. பட் ஆணி மட்டும் தான் அவங்க
சொல்கிறாங்க. அது மற்ற புரட்டாசிலாம் எடுக்கிறது இல்லை. கார்த்திகை மாதம் எடுக்கிறாங்க, மார்கழி மாதமும் எடுக்கிறாங்க. ஓகே. சூரியன் மகரம் அல்லது மேஷத்திலிருந்து திருமணங்களை செய்யலாம் என்று ரிஷிகள் கூறுகிறார்கள். சூரியன் இதில் இருக்கும்போது, மகரத்தில் இருக்கும்போதும் மேஷத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணங்கள் செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா சித்திரை மாதம் நடக்குதுன்றதை பார்க்க முடியுது, தை மாதமும் நடக்குதுன்றதை பார்க்க முடியுது. அதாவது தை மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 10 நாள் சேர்ந்தாப்புல கரிநாளாக வரும். அந்த கரிநாளை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக திருமணங்களை வைக்கலாம். அதே மாதிரி திதி, என்னென்ன திதியை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 11வது திதி தேய்பிறை திதியிலேருந்து அமாவாசை வரைக்கும் எந்த திதியும் கூடாது. அதாவது தேய்பிறை திதி ஏகாதசியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அந்த திதிகள் கூடாது. அது இல்லாமல் ரிக்தை திதிகள் சொல்கிறோம். சதுர்த்தி, தசமி அண்ட் சதுர்த்தி, நவமி அண்ட் சதுர்த்தசி, இந்த 3 திதிகளும் கூடாது. அப்புறம் அஷ்டமி கூடாது, துவாதசி கூடாது, சஷ்டி கூடாது. இந்த திதிகள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 திதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 4 திதி, 5 3 7, இந்த பக்கம் ஒரு 3 திதி, 7 10 திதி போயிடுது. 5 திதிகள் தான் நம்ம வைக்கிறதுக்காக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. துவாதசி ஓரளவுக்கு இவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது வளர்வை துவாதசியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, தேய்பிறை தான் எடுத்துக்கிறாங்க. மேல சொல்லியிருக்கிறத பார்த்தா தேய்பிறை முகூர்த்தம், தேய்பிறை தேதி எதுவுமே ஒத்து வராதா? சொல்லுங்க சார். முதல் பாயிண்ட் வந்து 11வது தேய்பிறை ஏகாதசிலேருந்து அமாவாசை வரைக்கும் திதி வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? தேய்பிறை முகூர்த்தமே, தேய்பிறை திதிகள் எதுவுமே முகூர்த்தத்துக்கு உதவாதா? தேய்பிறை திதிகள் அதாவது ஏகாதசியிலேருந்து தான் கூடாது. அதான் ஏகாதசி டு அமாவாசைன்னா 11 டு இல்ல, ஏகாதசி டு அமாவாசை கண்டிப்பா கூடாது. ஏகாதசியில நம்ம வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்றது. ஒரு சிலர் வந்து இப்ப ஏகாதசி துவாதசி கூட எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா திரியோதசி 4 நாள் வருதாங்க. திரியோதசி சதுர்த்தசி எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுல ஒரு 4 நாள் போயிடும். பட் இது வந்து அந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா லக்னத்தையும் இல்ல வந்து மற்ற இதையும் குறிக்கிறது நல்லது. இதுல கொடுத்துருக்காங்க, கேலண்டர்ல கொடுத்துருக்காங்கன்றது டக்குன்னு எடுத்துக்காரு. இல்ல இப்ப நம்ம பஞ்சாங்கத்துல பார்க்கும்போது அதுல வந்து சிலதெல்லாம் அந்த திதியெல்லாம் சொல்றாங்க. ஓகே, பஞ்சாங்கத்துல இருக்கிறது தாராளமா எடுத்துக்கலாம். பஞ்சாங்கத்துல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது நமக்கு ஒத்து வருதான்றதை பார்த்துக்கலாம். இப்ப நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வணக்கம், நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திதிசூன்யமா இருக்கு. ஒரு சில இது வந்து திதிசூன்யமா இருக்கு இல்லையா? அந்த திதிசூன்யமா இருந்து அது வந்து அந்த நாள்ல வந்து நம்ம பண்றது நல்லா இருக்கும். நமக்கு எது ஒத்து வருன்றதை பார்த்துக்கலாம், அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. பஞ்சாங்கத்துல கொடுத்து அப்படி இல்லைன்னா கூட நம்ம சொன்ன மாதிரி 11 லட்சம் சூரியன் இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா அது பல தோஷங்களை நடக்குது. புஷ்கர நவாம்சம் எடுத்தோம்னா அது பல தோஷங்களை நடக்கும். ஸோ இந்த முகூர்த்த தேதியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லது. ஒளி கிரகங்கள் எந்த காரணத்தை கொண்டும் 12ஆம் இடத்துல மறையக்கூடாது. இப்போ சந்திரனோ சூரியனோ இல்லை வந்து சுக்கிரனோ 12ல் மறைவதுன்றது நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து லக்னத்தை செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ முகூர்த்தம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 முகூர்த்தத்தை பார்த்து ஒரே ஒரு முகூர்த்தத்தை எடுத்து செட் பண்ணி கொடுத்தோம். அவங்க அது முடியாதுன்ட்டு இல்லை அந்த பீரியட் எங்களுக்கு சரியில்லைன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 20-25 முகூர்த்தம் பார்த்து இன்னொரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அந்த மாதிரி எடுக்கிறதுன்றது. பட் அது எடுத்தோம்னா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, புரிய வச்சோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி கிழமைகளில் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்லது. ஞாயிற்றுக்கிழமை மிதமானது அப்படின்றோம். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எல்லாரும் வந்து இப்போ லீவு நாள்ன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்தம் வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தை விட திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த முகூர்த்தம் 4 நாள் முகூர்த்தம் ரொம்ப சிறப்பானது அப்படின்றத பார்க்கணும். சனி செவ்வாய் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது.
அடுத்து எந்த நட்சத்திரம் செலக்ட் பண்ணலாம்னு பார்க்கணும். சிறந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, ரேவதி. இது எல்லாமே வந்து மற்ற சிறந்த நட்சத்திரம். சார் மியூட் போட்டுங்க, யாரும் மியூட் போடலை. ஓகே, இது எல்லாமே சிறந்த நட்சத்திரமாக வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மூலத்தோட முதல் பாதமும் ரேவதியோட கடைசி பாதமும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. மகம், மூலம், ரேவதி இதனோட முதல் பாதமும் ரேவதியோட கடைசி பாதமும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. முகூர்த்த நட்சத்திரம் வரும்போது யோகங்கள் என்னென்ன யோகங்களை நம்ம கன்சர்வ் பண்ணணும். எதிபாதம், துருவம், தண்டம், வஜ்ரம், அதாவது பொதுவாக அந்த விஷத யோகம் சொல்லுவோம் இல்லையா, நாம யோகம், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. கரணத்தில் விஷயக்கரணம் கண்டிப்பாக கூடாது. இதுதான் வந்து ஒரு யோகத்திலையும் நம்ம கரணத்திலையும் பார்க்க வேண்டியது. அடுத்து ராசி, இந்த ராசி இருக்கலாம். மிதுனம், கன்னி, துலாம், இந்த 3 ராசியும் ராசியாக இருக்கிறது நல்லது. இந்த லக்னமாக போனதும் நல்லதாக இருக்கும். அதுவே ரிஷபம், கடகம், தனுசு மற்றும் ஆகியவை சிறந்தது, மற்றது மோசமானவை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே மிதுனம், கன்னி, துலாம் நல்லது. ரிஷபம், கடகம், சிம்மம், தனுசு, கும்பம் ஆகியவை சிறந்ததுன்னு சொல்கிறோம். இதில் கண்டிப்பாக மேஷ லக்னம் வரக்கூடாது. அதை வந்து பார்த்துக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி விருச்சிக லக்னமும் வராமல் பார்த்துக்கணும். எந்த விதத்துலையும் மேஷ லக்னம், விருச்சிக லக்னம் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்ற இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மகரம், கும்பம், இதில் வந்து மகரத்தை தான் அவாய்ட் பண்ணுறாங்க. கும்பம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் ராசி லக்னம் பார்க்குறோம். ஓகே, முகூர்த்தம் ஒரு திரும்ப தேர்ந்தெடுத்து 7ஆம் வீடு எந்த கிரகத்தையும் தொடர்பு இல்லாமல் 7ஆம் இடத்தை குரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. குரு பார்க்கலாம், கண்டிப்பா குரு பார்க்கலாம். 7ஆம் இடத்துல குரு பார்க்கலாம். ஆனால் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல குரு இருக்கலாம், ஆனால் குரு இருந்தாலும் வேற சுபகிரகங்கள் பார்க்கறது நல்லது. பொதுவாக அசுபகிரகங்கள் தொடர்பு 7ஆம் இடத்துக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது. சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. எந்த காரணத்துக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. சுக்கிரன் எந்த காரணத்துக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. லக்னத்தில் அசுபர்கள் இடையே பாவகர்த்தர்கள் லக்னம் வந்து பாவகர்த்தரியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அசுப கிரகங்கள் லக்னத்தை ஆக்கிரமிக்கக்கூடாது. அதாவது கண்டிப்பா அசுப கிரகங்கள் எந்த காரணத்துக்கும் லக்னத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க பார்க்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் சந்திரனுக்கு வேறு எந்த கிரக தொடர்பும் இருக்கக்கூடாது. முக்கியமா சந்திரனை எந்த கிரகமும் பார்க்காம எந்த கிரகமும் தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக பாவகிரகங்கள் பார்வைகள் அதாவது சுபகிரகங்கள் பார்வை இருக்கலாம். இதுதான் சிம்பிளான இது. 7-8 எந்த இது சுத்தமாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்தை எந்த காரணத்துக்கும் செவ்வாய் பார்க்கறதும் இல்லை 8ஆம் இடத்தை எந்த காரணத்துக்கும் 6ஆம் இடத்தை சுக்கிரன் இருக்கிறதும் கண்டிப்பாக கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னம் பாவகத்தில் வரக்கூடாது, அது சந்திரன் பாவகத்தில் வரக்கூடாது. இதெல்லாம் ஜென்ரல் ரூல். இதை வந்து நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி சுக்கிரன் நீசமாற பீரியட்லையோ சுக்கிரன் வந்து அஸ்தங்கம் அடைஞ்ச பீரியட்லையோ திருமணத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. முகூர்த்த நிர்ணயத்தில் மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதங்கள் நமக்கு மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 மாதங்கள் நமக்கு நல்ல மாதங்களாக நம்ம பார்க்குறோம். ஆவணி, பங்குனி, வைகாசி, ஆனி, கார்த்திகை, அப்புறம் மார்கழி மாதம். இதை வந்து நல்ல மாதங்களாக பார்க்குறோம். ஓகே, அது இல்லாமல் சூரியன் மகரத்தில் இருக்கும் மேஷம், அதாவது சூரியன் மகர மேஷம் தை மாதத்தையும் எடுத்துக்கிறோம், சித்திரை மாதத்தையும் எடுத்துக்கிறோம். இதில் சித்திரை மாதத்தில் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10 கருநாள்கள் வரிசையாக தொடர்ந்து வரும். அதனால் ஒரு 20-25 தேதிக்கு மேலே பண்ணுறது நல்லது. மேஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் 25 தேதிக்கு மேலே. அதனால் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது பண்ணுறது நல்லது. அதாவது அக்னி நட்சத்திர பீரியடில் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்றதுனால மேஷத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் மேஷத்தில் சந்திரனோ இல்லை வந்து மேஷத்தில் லக்னமாவோ வச்சு பண்ணுறது நல்ல விஷயம் அல்ல திருமண முகூர்த்தத்தில். அடுத்து திதியில எந்த காரணம் பஞ்சாங்கத்துல வந்து அக்னி நட்சத்திரத்துல வந்து திருமணம் செய்யலாம், உபநயனம் தான் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக வந்து மேஷ மாசத்துல
இது கூடாதுன்னு இருக்காங்க. திருமணமே கூடாதுன்னு நம்ம மாதத்தை கொடுத்துருக்காங்க. இதுல சூரியன் இங்க இருக்கும்போது பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. பட் அக்னி நட்சத்திரத்துல முகூர்த்தம் வைக்கிறது பஞ்சாங்கத்துல கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சாங்கத்துல உபநயம் மட்டும்தான் கூடாதுன்றது சொல்லியிருப்பாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது நல்லதுன்றதான் பொதுவான பார்வைகள். ஓகே. பொதுவான பார்வைகள் அதுதான். இதுல வந்து வேற வழியே இல்லைன்னா எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது நீங்க வந்து கேர்ஃபுல்லா அதை குறிக்கிறது நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க சொல்லியிருக்க ஒரு 5-6 மாசம் தான் சொல்லியிருக்கோம். இந்த 6 மாசத்துல மட்டும் திருமணம் இருக்குது. எல்லா மாசத்துலயும் திருமணம் இருக்கு. பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மாசத்துலயுமே திருமணம் போட்டிருப்பாங்க. ஆடி மாசத்தை தவிர பாத்தீங்கன்னா எல்லா மாசத்துலயும் திருமணம் இருக்கும். ஸோ இத எந்த விதத்துல நல்லது சிறப்பா இருக்கக்கூடிய மாசங்களை நம்ம இதை எடுத்துக்கிறோம். சரி. அது மாதிரி திதியில பாத்தீங்கன்னா சார் கேக்குதா? திதியில சொல்லுங்க சார். சார் கேக்குதா சார்? கேக்குது சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. கேக்குது சார், நல்லா கேக்குது. ஹலோ நல்லா கேக்குது, நீங்க பேசுறது நல்லா கேக்குது. ஹலோ சொல்லுங்க சார். சார் கேக்குது நீங்க பேசுறது. ஹலோ ஹலோ கேக்குது சார். ஹலோ சார் மத்தவங்க எல்லாம் கேக்குது இல்லையா? அவர் பேசுறது நல்லா கேக்குது. ஹலோ ஹலோ கேக்குது சார், நீங்க பேசுறது. ஹலோ கேக்குதா சார்? கேக்குது சார். ஹலோ கேக்குதா சார்? கேக்குது சார். சார் இந்த இப்போ உங்களுக்கு சூரியன் வந்து மேசத்துல இருந்தா சித்திரை மாசம், அதான் சூரியன் வந்து சூரியன் மேசத்துல இருந்தா சித்திரை மாசம் வரும். சித்திரை மாசம் செய்யலாமா சார்? சித்திரை மாசம் செய்யலாமா? சித்திரை செய்யலாம். சித்திரையில செய்யலாம், தையிலையும் செய்யலாம். அதான் சித்திரை மாசம் திருமணம் செய்யலாமா சார்? செய்யலாம். சரி சார். செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். ஹலோ செய்யலாம் சார். ஓகே. ஸோ செய்யலாம் சார், கண்டிப்பா செய்யலாம். சித்திரை மாசம் செய்யலாம், தை மாசமும் செய்யலாம். செய்யக்கூடாதுன்றதே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நார்மலா இந்த 5 மாசம் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க தவிர மற்ற மாசங்களை செய்யக்கூடாதுன்றது இல்லை. மற்ற மாசங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான். திதிகளில் பாத்தீங்கன்னா தேய்பிரையில எல்லா இந்த ஏகாதசிலேருந்து அமாவாசை வரைக்கும் எடுத்துடணும். அதே மாதிரி வளர்பிழையிலையும் பாத்தீங்கன்னா திரியோதசி திதி கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. வளர்பிழையும் திரியோதசி திதியை கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க. அதாவது சதுர்த்தசி கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். திரியோதசியும் நம்ம பண்ணுறது இல்லை. மற்ற எல்லா இதையும் இங்கே நம்ம அஷ்டமி கூடாது, துவாதசி கூடாது, சஷ்டி கூடாதுன்றதை பார்க்கலாம். ஓகே. சிறந்த திதின்னு பார்த்தீங்கன்னா 2வது திதி, 3வது திதி, 5, 7, 10, 11, 13 இது வளர்பிறையில பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது 13வது திதி கூடாதுன்றது அம்சி விவேகானந்தர் இருக்காரு இல்லையா, அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். 14வது திதி திரியோதசியில பண்ணாதீங்க அப்படின்றது. பட் பஞ்சாங்கத்துல நம்ம கொடுத்துருக்குது. இது இல்லாம மூல நூல்களையும் இது இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிழமையில திங்கள், புதன், வெள்ளி, வியாழன், வெள்ளி இந்த 4 கிழமை தான் நல்ல கிழமைன்னு சொல்லுது. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சனி செவ்வாய் நம்ம யூஸ்வலா பண்றது இல்லை. நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அனுஷம், உத்திராடம், உத்திரம், சுவாதி, மூலம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 8-9 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சொல்றாங்க. இது இல்லாமல் மற்ற நட்சத்திரங்கள் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக மேஷத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகையில் முகூர்த்தம் வைக்கிறது. நிறைய நட்சத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுறாங்க. மிருகசீரிஷம் கன்சிடர் பண்ணுறது. அதே மாதிரி திருவாதிரை கூட ஒரு சில இதில் இருக்குது. புனர்பூசத்தை அவாய்ட் பண்ணிடுறாங்க, பூசத்தை அவாய்ட் பண்ணிடுறாங்க, ஆயில்யத்தை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து மகம் மகத்துக்கு அப்புறம் பூரத்தில் கூட ஒரு சில திருமணங்கள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உத்திரத்திலேயும் திருமணம் உண்டு, அஸ்தத்தில் திருமணம் உண்டு. சித்திரையில் திருமணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு சித்திரையில் திருமணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க. சுவாதியில் ஒரு சிலர் சுவாதியில் பண்ணுறாங்க, சில சுவாதியில் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுவாதிக்கு அப்புறம் விசாகத்தில் திருமணம் பண்ணுறது இல்லை, பொதுவாக அவாய்ட் பண்ணலாம். அனுஷத்தில் தாராளமாக பண்ணலாம், கேட்டையில் திருமணம் பண்ணுறது இல்லை. அதுக்கு அடுத்தது மூலத்தில் திருமணம் பண்ணுறது இல்லை, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து போராடத்தில் முக்கால்வாசி திருமணங்கள் 99% பண்ணுறது இல்லை. நான் பார்த்து ஒரே ஒரு முகூர்த்தமோ 2 முகூர்த்தமோ போராடத்தில் நடந்திருக்கு. உத்திராடத்தில் தாராளமாக திருமணம் பண்ணலாம்.
திருவோணத்திலையும் திருமணங்கள் நடக்குது. திருவோணத்திலையும் கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. அவிட்டம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவிட்டத்தில் வர்றதில்லை, பொதுவாக வர்றதில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சதயத்துலேயும் திருமணங்கள் நடத்துறதில்லை. சதயம் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அது யமுனா நட்சத்திரம் அப்படின்றதுனால சதயத்தையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. பூரட்டாதியில திருமணங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. உத்திரட்டாதிலையும் திருமணங்கள் நடக்குது. உத்திரட்டாதி திருமணம் பண்ணலாம். ரேவதியில் பண்ணலாமா? ரேவதியில் பண்ணலாம். இதில் எதில் பண்ணக்கூடாதுன்னா மகம் மூலத்தில் முதல் பாதமும் ரேவதியில் கடைசி பாதமும் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இங்கே விதி. யோகம் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே அவாய்ட் பண்ணக்கூடிய யோகம். அதான் அசுவநாம யோகங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. கரணத்தில் விஷ்டிகரணம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. ராசியில மிதுனம், கன்னி, துலாம் இதை அவாய்ட் பண்ணணும். இது இருக்கலாம், இது சிறந்தது. ரிஷபம், கடகம், சிம்மம், தனுசு, கும்பம் இதெல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்றோம். திருமண முகூர்த்தம் தேர்ந்தெடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல எந்த விதத்திலும் செவ்வாய் சம்மந்தப்படக்கூடாது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. லக்னம் வந்து அசுபர்களுக்கு பாவகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. லக்னத்தில் வேற எந்த கிரகமும் பார்க்கக்கூடாது அப்படின்றத சொல்றோம். அதே மாதிரி சந்திரனுக்கு வேற கிரக தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாராபலன் உள்ள நட்சத்திரமா 2 பேருக்குமே தாராபலன் நட்சத்திரமா பார்த்து செலக்ட் பண்றது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்றோம். இது இல்லாமல் ஹைலைட்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி முகூர்த்தத்தை போட்டிங்கன்னா பல விதமான தோஷங்கள் அடிப்படைது. நம்பர் 1. நம்பர் 2, புஷ்கர நவாம்சமாக பார்த்து செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் அதாவது லக்னத்தையோ ராசியோ புஷ்கர நவாம்சமாக பார்த்து செட் பண்ணிங்கன்னா அதுவும் பல தோஷங்களை விளக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுதான் வந்து இது 2 மற்ற முகூர்த்த டைம் எல்லாம் வந்து சரி வரல, ஏதோ 1 2 இங்கே இடிக்குது அப்படின்னா கூட இந்த 2ஐயும் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தோஷத்தை விளக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் தான் டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லைங்க. ஓகே. இப்போ லாஸ்ட் ஒரு ஜாதகத்தை பார்த்துருவோம். நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ஜாதகம். இதில் வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு யாராவது சொல்கிறீங்களா? பொதுவாக நம்ம ஒரு ஜாதகம் 2 ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க போகும்போது முதல்ல அந்த பஞ்சகரணத்தில் 5ஐயும் பார்த்துருவோம் நம்ம. அதுக்கப்புறம் லக்னம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இல்லையா. இப்போ ஆணுக்கு வந்து லக்னம் வந்து கடக லக்னம், ஆணுக்கு கடக லக்னம், பெண்ணுக்கு வந்து சிம்ம லக்னம். 2 12 வருது, இது ஓகே. ஆனால் 2 12 வந்தால் கூட பெண் வந்து பின்னாடியும் ஆண் முன்னாடி இருக்கு இல்லையா. இல்லை கரெக்டாக தான் இருக்கு. பெண் வந்து முன்னாடியும் ஆண் பின்னாடி, அதனால கரெக்ட். இது ஓகே தான். அடுத்து ராசி பார்த்தீங்கன்னா மீனம், 2 பேருமே மீன ராசி. ஏகராசியாக வர்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் ஏகராசியாக வந்ததுன்னா அம்சத்தில் எப்படி இருக்காங்கன்றதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அதுவும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் பாதிப்பு, செவ்வாய் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு பார்க்கணும். இங்கே பாருங்க, செவ்வாய் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு. செவ்வாய் வந்து பாதகத்தில் இருக்கார், லக்னத்துக்கு பாதகத்தில் இருக்கார். ஆஞ்சாதகத்தில் லக்னத்துக்கு பாதகத்தில் இருக்கார். வெஞ்சாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுக்கு 4ல் இருக்கார். அதனால செவ்வாய் கண்டிப்பாக 2 பேருக்குமே பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது லக்னத்துக்கு நம்ம வந்து 100% மார்க் கொடுத்துக்கலாம். அவங்க ராசிக்கு வந்து ஒரு 50% மார்க் கொடுத்துக்கலாம். ஏன்னா அம்சத்தில் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 50% மார்க் கொடுத்துக்கலாம். செவ்வாய்க்கு வந்து 0% மார்க் தான் கொடுக்க முடியும். ஓகே. இப்போ அடுத்து ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயில பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் ஆயில பாருங்கள். முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குரு, சுக்கிரன், புதன் 3ஐயும் பார்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கார், அதனால 1 மார்க் கொடுத்துடலாம். அடுத்தது குரு வந்து 3ல் இருக்கார், மறைவுன்னு எடுத்துக்கிறோம், அதனால மார்க் இல்லை. சுக்கிரன் வந்து அது பகை வீடு வராது. எதுங்க? லக்னத்தில் இருக்க சுக்கிரன் பலம் தான். பகை வீடா இருந்தாலும் ஓகே. அது வந்து பகை வீடா இருந்தாலும் அது ஒரு பாதகத்தை கொடுக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கடகத்துல இருக்கிறதோ, இல்ல வந்து விருச்சிகத்துல இருக்கிறதோ, இல்ல மகரத்துல இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து பாதகத்தை செய்யுதுன்றதை பார்க்க முடியுது. அது திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன குறைகளை கொடுக்குதுன்றதை பார்க்க முடியுது. ஆனா இங்க நம்ம பார்க்கறது ஆயுளுக்கு சுக்கிரன் இந்த இடத்துல பலமா பலவீனமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆயுளுக்கு சுக்கிரன் லக்னத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்கே பலமாக எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து குரு பலமா, குரு 3ல் இருக்கா, அது விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் புதன் பலமா, புதன் இல்லை, புதன் 12ல் இருக்கா, பலமா இருக்கு. 12ல் இருக்கா, வக்ரமா இருக்கா, 12ல் இருக்கா. ஓகே. அடுத்து வந்து 8ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்ப்போம்.
எட்டாம் அதிபதி யாரு? எட்டாம் அதிபதி சனி. எட்டாம் அதிபதி சனி. சனி எங்க இருக்காரு? 3. 8க்கு 8ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா, அது பலம். 8க்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது பலம் அப்படின்றதுனால அங்க நம்ம அதுக்கு 1 மார்க் கொடுக்கணும். அதுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும். அடுத்தது சனி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சனி 3ல மறைவு. சனி 3ல மறைவுன்றது கொடுக்கும். ஆனாலும் சனி 3ல இருக்கிறது நல்ல விஷயம்ன்றதுனால அதுக்கு ஒரு 0.5 மார்க் கொடுக்கும். இவ்வளவுதான் மார்க் கொடுக்கணும். ஓகே. ஸோ இங்கே லக்னத்துக்கு எப்படி இருக்கு? 8ஆம் இடம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு, அதுக்கு ஒரு மார்க். 10ஆம் இடம் இருக்கு, சுத்தமா இருக்கு, அதுக்கு ஒரு மார்க். ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா 4.5 மார்க்ஸ் ஆணுக்கு வந்துடுது. ஸோ ஒன்றுக்கு நான் 0 மார்க் கொடுத்துருவோம். ஆனால் 1ல சுக்கிரன் இருக்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த ஆணுக்கு வந்து புதன் வந்து 12ல மறைஞ்சா கூட அது ஆட்சி வீடா இருக்கிறதுனால மார்க் வராது. இல்லை 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 இல்லை, கொடுக்கறது இல்லை. ஆட்சி வீடா இருந்தாலும் மார்க் கொடுக்கறது. ஓகே. இங்கே அந்த கிரகம் 12ல மறைவு, அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதனால அதை எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஞ்சாதத்துக்கு பாருங்க, லக்னத்தில் புதன் இருக்காரு. லக்னத்தில் புதன் இருக்கிறது நல்லது. அடுத்தது குரு பார்க்கணும், குரு நல்லா இல்லை. சுக்கிரன் பார்க்கணும், சுக்கிரன் வந்து இதில் இருக்காரு, 11ல இருக்கு. அதனால 2 பாயிண்ட் அங்கேயே வந்துருக்கு. அதுக்கு அடுத்தது இதை பார்க்கணும், லக்னம் எப்படி இருக்கு? லக்னம் நல்லா இருக்கு. ஓகே. 8ஆம் இடம் எப்படி இருக்கு? 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால அதுக்கு அது வந்து 12ஆம் அதிபதி வேற. அதனால அங்கே மார்க் 0 மார்க். ஓகே. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. அதனால 10ஆம் இடத்துக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஓகே. அடுத்தது ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். ஆயுள் காரகன் சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 8ஆம் அதிபதி 8க்கு 8ல இருக்காரு. அதனால அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். ஸோ மொத்தம் பெண்ணுக்கு 5.5 பாயிண்ட் வரும். ஸோ ஆணுக்கு 4.5, பெண்ணுக்கு 5.5. அதனால ஆயுள் தீர்க்கம், ஆயுள் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அது இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருமண முகூர்த்தம் போடும்போது ஆயுள் பாவத்தை கண்டிப்பா வெரிஃபை பண்ணுங்க. நிறைய பேர் இதுல போட்டோ விட்டுருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, நம்ம இதை திரிகோண சம்பந்தங்கள் பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஆணுக்கு ராகு இருக்கு, பெண்ணுக்கு புதன் இருக்கு. அதனால ஓகே. அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் ஆணுக்கு எந்த கிரகமும் இல்லை, பெண்ணுக்கு கேது மட்டும் இருக்கு. அதனால ஓகே. 9ஆம் இடத்துல ஆணுக்கு சந்திரன் இருக்கு, பெண்ணுக்கு எந்த கிரகமும் இல்லை. ஓகே. அதே மாதிரி 2, 6, 10. 2, 6, 10ல் ஆணுக்கு எந்த கிரகமுமே இல்லை, பெண்ணுக்கு சனி மட்டும் இருக்கு, வேற கிரகங்கள் எதுவுமே இல்லை. அதனால 2, 6, 10 ஓகே. இங்கே 3, 7, 11. 3, 7, 11 பார்க்கும்போது 3ல சனி குரு இருக்கு, பெண்ணுக்கு வந்து செவ்வாய் இருக்கு. அதனால அது ஓகே. 7ல கேது இருக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கு எதுவுமே இல்லை. 11ல செவ்வாய், இன்னொருத்தருக்கு சுக்கிரன் ராகு இருக்கு. அதனால அது ஓகே. பொதுவாக இந்த திரிகோண சம்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா 99% ஓகேவா தான் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சூரியன் சனி செவ்வாய் இந்த 2ஆம் இடத்துல சம்மந்தப்படுறது, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இது கரெக்டாக தான் வந்துடும், ஓகேவா தான் வந்துடும். ஓகே. அதே மாதிரி இங்கே 4, 8, 12 பார்த்தீங்கன்னா ஆணுக்கு 0, பெண்ணுக்கு 0. ஓகே. 8ஆம் இடத்துல ஆணுக்கு 0, பெண்ணுக்கு வந்து சந்திரன் மட்டும் இருக்காரு. ஓகே. 12ஆம் இடத்துல புதன் சூரியன், இங்கே வந்து சூரியன். இங்கே வந்து 2 பேருக்குமே சூரியன் 12ஆம் இடத்துல சம்மந்தப்படக்கூடாது இல்லையா? ஆனாலும் இது நெகட்டிவ் தான். இதுக்கு நான் ஓகேன்னு போட்டது தப்பு தான். இது நெகட்டிவ் தான். இந்த இடத்துல நெகட்டிவ். ஓகே. இதுதான் வந்து உள்ள பிரச்சனைகள். ஓகே. இதில் நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே 12ல் 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே 12ல் 2 பேருக்குமே சூரியன் இருக்கு. ஓகே. ஆனால் 2 பேருமே 12ல் சூரியன் மறைஞ்சிருக்காரு, அதுவும் நெகட்டிவிட்டி. 2ல் சனி இருந்து மற்றவங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை சம்பந்தம் கூடாதுன்னு கொடுக்கும். இங்கே அதுவும் இருக்கு. இங்கே பாருங்க, பெஞ்சாதத்தில் 2ல் சனி இருக்கு. ஓகே. இன்னொருத்தருக்கு பாருங்க, அந்த 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. ஆணோட ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குது, பெண்ணோட ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி இருக்கு. ஒருத்தருக்கு சனியோ செவ்வாயோ 2ஆம் இடத்துல இருந்து அதுக்கு சனியோ செவ்வாயோ 2ஆம் இடத்தை அடுத்த ஜாதகத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இது ஒரு நெகட்டிவ். இந்த 2 பேருக்கும் இது ஒரு நெகட்டிவ். ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவங்க மற்றவங்க ஜாதகத்தில் பாதிப்படையக்கூடாது. இங்கே பாருங்க, சுக்கிரன் 2 பேருக்குமே ராகுவோட சேர்ந்துருக்கு. இவருக்கு சுக்கிரன், ஆணுக்கு சுக்கிரன் ராகுவோடு இருக்கு, பெண்ணுக்கு சுக்கிரன் ராகு. ஸோ
கிட்டத்தட்ட ஒரு 5 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இங்கே வந்துடுது. ஓகே, 5 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துடுது. ஓகே, இங்கே பாசிட்டிவ் பாயிண்ட் நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்காங்க. திருமணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்க. தம்பதிகள், குழந்தைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எதனால இவங்களுக்கு திருமணமாகி தன்னால் ஓடிட்டு? பெண்ணோட குரு வந்து ஆணோட சூரியனை பார்க்குது. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். பெண்ணோட குரு ஆணோட சூரியனை பார்க்குது. சிம்பிளான விஷயம். அதுக்காக தான் இந்த சார்ட் போட்டது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு மேடம் இதை கொடுத்து போடுங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஏன்னா கிளாஸில் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நீங்கள் சொல்லும்போது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கடைசி கிளாஸில் இந்த பாயிண்ட்டை சொன்னதுக்கப்புறம் அவங்க சார்ட்டை கொடுத்து, சார் இதை போட்டு எல்லாருக்கும் ஒரு இதுவாகவே இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதனால ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து சுக்கிரனும் ராகும் சேர்ந்த தாம்பத்தியத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 பேருக்குமே சேர்ந்து இருந்தா நல்லது இல்லையா? 2 பேருக்குமே எந்த இடத்துல சேர்ந்து? ஒருத்தருக்கு பெண்ணுக்கு வந்து 11, ஆணுக்கு லக்னம். இங்க வந்து சுக்கிரன் ராகு லக்னத்துல இருக்கும்போது அது ஒரு பிரிவினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். புரியல, என்ன சொல்லுங்க? சுக்கிரன் ராகு இங்க இப்ப எடுத்துங்க. ராகு சுக்கிரனுக்கு நேரா ஒரு கோடை போட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயை பிரிக்குதா? சுக்கிரன் வந்து செவ்வாயை பிரிக்குதா? அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ராகுக்கு இது போட்டீங்கன்னா சுக்கிரன் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது பெண் ஜாதகத்தில் அதை விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுக்கு எதுக்கு மையம் இதில் வந்து சுக்கிரனின் செவ்வாயும் ராகுவோட மையப்புள்ளி பிரிக்குதா? அது பிரிக்கும் போது இவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைகள் வரும் இல்லையா? பிரிவினைகள் வரும் இல்லையா? அப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சுக்கிரன் ராகு இப்போ 2 பேருக்குமே வந்து இதுல இருக்கும்போது சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க ஏதோ ஒரு பாதகத்தை பண்ணியிருப்பாங்க, அதனால இவங்களுக்கு பாதங்கள் நடக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. பட் சுக்கிரன் ராகு இங்க 2 பேரும் சேர்க்கிறதுனால இப்போ மிதுனத்துல சுக்கிரன் ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மிதுனத்துல சுக்கிரன் தான் என்ன சொல்லியிருக்கோம்? அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதத்திலையும் தாம்பத்திய சுகத்துல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும். அப்படி வரக்கூடிய ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு சுக்கிரன் நல்லபடியா அடுத்த ஜாதகத்துல இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க சுக்கிரன் ராகு 1ல இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னாலும் சுக்கிரன் லக்னத்துல இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு ராகுக்கு உள்ள டிகிரியை பார்க்கணும். அந்த டிகிரி நல்லா இருக்கான்றதை பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிரன் ராகுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காருன்னு பார்க்கணும். இவங்க கெட்டு போனாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு கெடுதலாவே நம்ம எடுத்துக்கணும். இங்க சுக்கிரன் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சந்திரன் பாருங்க 9ல இருக்காங்க. அதனால இவங்க கெடலன்றதாங்க. அதே மாதிரி அங்க சுக்கிரன் ராகுக்கு வீடு கொடுத்த புதன் லக்னத்தில் இருக்காங்க. அதனால புதன் கெடல். இங்க யாராவது ஒருத்தர் கெட்டு போயிருந்தாங்கன்னா இதனோட இதுவே வந்து கொஞ்சம் மாறிடும் பார்த்துக்கலாம். பொதுவா என்ன சொல்றோம் அப்படின்னா ராகுக்கு எதுவோட ஒரு கிரகம் சேர்ந்ததுன்னா அடுத்த ஜாதகத்துல அது சேராம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க இந்த தம்பதிகள் ஒன்னா இருக்கிறதுக்கு மெயினான காரணம் குருவும் பெண்ணோட குரு ஆணோட சூரியனை பார்க்கணும். ஸோ அது சூரியன் 12ல இருக்கே அப்படின்னா நம்ம பார்த்துக்க வேண்டியது. பெண்ணோட குரு ஆணோட சூரியனை பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் வந்து 12ல இருக்கலாம், நீசமா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், இல்ல வந்து பாவகரத்தில் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் விட்டுருங்க. அவர் எப்படி இருக்காருன்னு விட்டுருங்க. சூரியன் நல்லா இருக்காரா? சூரியன் நல்லா இருக்காரு. சூரியன் வந்து குரு பார்க்குது, நல்லா இருக்கு. அதே மாதிரி குரு வந்து இப்ப நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். குரு வந்து மகரத்துல ஒருத்தருக்கு இருக்காரு, இன்னொருத்தருக்கு வந்து ரிஷபத்துல இருக்காரு. ஒருத்தருக்கு நீசமா இருக்கேன், நீசமான குரு பார்க்க பாருங்க அப்படின்னு அது இல்லை. நீசம் உச்சம் அப்படின்னு ஒருத்தரோட கேக்குதா சார்? கேக்குது, நல்லா கேக்குது. இப்போ சூரியன் 2 பேருக்குமே 12ல இருந்தா சேர்க்கக்கூடாது நீங்க. இப்ப குரு பார்த்ததுனால அது வந்து சேர்க்கலான்றீங்க, அப்படிதானுங்க? கண்டிப்பா குரு பார்த்ததுனால பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுதுன்னு சொல்றேன். அப்படின்னு சொல்றேன், எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். இங்க அதனாலதான் இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தும் இவங்க ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணமே குரு வந்து சூரியனை 12ல இருக்க சூரியனை பார்க்குதுன்னு எடுத்துக்க வேண்டாம். குரு சூரியனை பார்க்குது.
ஓஹோ 12ங்கிறத மறந்துடலாம். இல்ல இங்க என்ன கான்செப்ட் சொல்ல வரோம்னா, இங்க ஒருத்தருக்கு காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்காங்களா, 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி பாத்துக்கிறாங்களா, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாத்துக்கிறாங்க. சோ 5ஆம் அதிபதி 9ஆம் அப்படி அதிபதி ஒரு அதனால இது நல்லது அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா அப்படி ஒரு ரூல் கொடுத்துருக்கீங்க. இந்த ரூல் அது அடிபட்டு போகுது. கரெக்ட். அவ்வளவு ஓகே. அவ்வளவு. சோ ஒருத்தர் ஜாதகத்துல உள்ள 5ஆம் அதிபதி அடுத்த ஜாதகத்துல நல்லா இருக்காங்க, ஒருத்தர் ஜாதகத்துல இருக்க 9ஆம் அதிபதி அடுத்தவங்க ஜாதகத்துல நல்லா இருக்காங்களா, அதே மாதிரி அவங்களோட 5ஆம் அதிபதி இங்க நல்லா இருக்காங்களா, அவங்களோட 9ஆம் அதிபதி இங்க நல்லா இருக்காங்க. இது இருந்தாலே போதும், பல தோஷங்களை விளக்கிடும். ஆனா முகூர்த்த நாளோ அந்த தசாபுத்திக்கு பார்த்து நாம கரெக்டா செட் பண்றது நம்மளோட கையில இருக்கு. அதே மாதிரி இங்க குரு பார்வை, ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட பாக்குறது, ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட சூரியனை பாக்குறது, ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தரோட சூரியனை பாக்குறது, இது எல்லாமே நல்ல விஷயம் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பலவிதமான தோஷங்கள் நம்ம நெகட்டிவ்ஸ் பாக்குறோம். இவங்களுக்கு பாருங்க 12ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கு இல்லையா, பஞ்சனி தோஷம் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். பஞ்சனி தோஷம் இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க, சேர்ந்தாலும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க, நல்ல குழந்தைகளோட நல்ல இது இருக்காங்க. குழந்தைங்களாம் நல்ல படிப்பு, நல்ல டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஸோ ஏன் நல்லா இருக்காங்க, எப்படி ஏன் இந்த அமைப்புகள் வந்து பாதகத்தை கொடுக்கல அப்படின்னா, குரு சூரியனை பார்த்து அவ்வளோதான். அது 12ல இருக்கு, 1ல இருக்கு, 2ல இருக்கு, இல்லை மறைஞ்சிருக்கு, இதெல்லாம் எதுவுமே நம்ம எடுத்துக்க வேண்டிய இல்லை. அதுக்காக தான் இந்த ஜாதகத்தை போட்டேன். ஸோ அந்த மாதிரி குரு நல்லா இருந்தாலும், குரு பார்வைகள் இருந்தாலும், அந்த முகூர்த்த லக்னத்தை செட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஸ்லைடு காட்டினோம் இல்லையா, அங்க வந்து பெண்ணோட சூரியன் ஆணோட சூரியனை பார்க்குது. ஸோ அங்க வந்து 2ஆம் அதிபதி நம்ம சொன்ன அந்த 5, 9 சம்பந்தங்கள்லாம் எல்லாம் இருக்கு. நான் எல்லா ஃபுல் கிரக இதை போடலை, அவங்க கேட்டுக்கிறதுனால போடலை. பட் அங்க வந்து மற்ற ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நம்ம சொன்ன அந்த சூரியனை பார்க்கறதுன்றது இருக்கு அங்க. அப்படி இருந்தும் 5ஆம் அதிபதியோட சம்பந்தம் நல்லா இருக்கு, 9ஆம் அதிபதி 2 பேருக்குமே நல்லா இருக்காங்க. இதனாலதான் இவங்களுக்கு திருமணமான காரணமே வந்து 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால திருமணமான காரணமே. ஆனாலும் இவங்களுக்கு பிரிவினை வந்ததுக்கு காரணம் என்ன, செஞ்ச தசாபுத்திகள் அந்த பீரியடு சரியில்லாத முகூர்த்த லக்னம் சரியில்லை, அவ்வளவுதான். அதுதான் அவங்களுக்கு பிரிவினை போச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியா நல்லபடியாக இருப்பாங்க. சரிங்க. சொல்லுங்க, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். டவுட் எதுவும் இல்லைங்க, நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? இந்த பதிவு அப்லோட் பண்ணுவீங்களா சார்? பண்ணிவிடுவோம் சார், பண்ணிவிடுவோம். இன்னைக்கு நைட்டே முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிடுவோம்.